கனடா நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியின் தலைவர் மார்க் கார்னி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார். கனடா நாடாளுமன்றத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுவது வழக்கம். தற்போதைய நாடாளுமன்றத்தின் ஆயுட்காலம் அக்டோபர் மாதம் வரையில் உள்ளது. ஆனால் பணவீக்கம், பொருளாதார சுணக்கம், இந்தியாவுடனான மோதல் உள்ளிட்ட காரணங்களால் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் ராஜினாமா செய்தார். பின்னர் பிரதமராக பதவியேற்ற மார்க் கார்னி முன்கூட்டியே தேர்தலை அறிவித்தார். இதன்படி திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலின் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி 165 இடங்களை பெற்றுள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான 172 இடங்களில் வெற்றி பெறாவிட்டாலும் அதிக இடங்களை பிடித்த கட்சியாக லிபரல் கட்சி உள்ளது. லிபரல் கட்சிக்கு பெரும் நெருக்கடி கொடுத்த கன்சர்வேட்டிவ் கட்சி 145 இடங்களில் வெற்றி வாகை சூடி உள்ளது. இதன் மூலம் மார்க் கார்னி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார். வெற்றி கூட்டத்தில் பேசிய மார்க் கார்னி, கனடா நாட்டு மக்களின் ஒற்றுமையை குலைக்க நினைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் எண்ணம் நிறைவேறாது என கூறினார். President Trump is trying to break us so that America can own us. That will never ever happen. But we also must recognize the reality that our world has fundamentally changed. There is also, for me, as I stand before you this evening, humility in recognizing that, many have chosen to place your trust in me. ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக இருந்தபோது நடந்த கருத்து கணிப்பில் ஆளும் லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை விட 20% குறைவான ஆதரவை பெற்றிருந்தது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைத்துக் கொள்வேன் என அறிவித்தார். அப்போது பிரதமராக பதவியேற்ற மார்க் கார்னி ட்ரம்புக்கு கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தார். இதனால் கருத்து கணிப்பில் பின்தங்கிய கார்னி 2 மாதங்களில் எழுச்சி பெற்று தேர்தலில் தனது கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுள்ளார். கார்னியின் வெற்றிக்கு ட்ரம்பே காரணம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் காலிஸ்தான் ஆதரவு புதிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜக்மீத் சிங் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்துள்ளார். ஜக்மீத் சிங் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற பர்னபி மத்திய தொகுதியில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். கடந்த தேர்தலில் 24 இடங்களை பிடித்திருந்த ஜக்மீத் சிங்கின் கட்சி தற்போது 7 இடங்களை மட்டுமே பிடித்துள்ளது. இதன் காரணமாக கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் ஜக்மீத் சிங். இந்தியாவுடன் முரண்பட்டு வந்த ட்ரூடோவின் பதவி விலகல், ஜக்மீத் சிங்கின் தோல்வி ஆகியவை கனடா மற்றும் இந்தியா நாடுகளிடையான உறவை புதுப்பிக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.